இது 14th நவம்பர் 2019 நான்சி டீமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு பயம் மற்றும் பதட்டம். அதில் பெரிய குழப்பங்கள், சிக்கல்கள் அதை குறித்து பார்ப்போம். சரியா? நாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம். ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அதை வேதத்தில் லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்துலேயும் பார்க்குறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இந்த வார்த்தைகள் 100% உண்மை அப்படின்னாலும் நாம் இதை குறித்து சிந்திக்காமல் சும்மா உபயோகிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை நம்ம நம்புறதே ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. இப்போவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகவும் குழப்பமான, இல்லைன்னா சிக்கலான, இல்லைன்னா நம்மளையே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த பிரச்சனை ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை புரிந்து கொள்ளாத கணவராக இருக்கலாம், இல்லைன்னா தப்பான வழியில் செய்கிற பிள்ளையாக இருக்கலாம். இப்படி எந்த மாதிரியான பிரச்சனையிலையும் இந்த வசனத்தை நம்ம சத்தமாக சொல்லுவோம். சரியா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி வேதத்தில் உள்ள உண்மையை நம்ம மறுபடியும் சொல்கிறதுனால நம்முடைய இருதயத்துக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்குறோம்? நம்முடைய இருதயம் பொய்களை அகற்றுவதற்கு ஆலோசனை கொடுக்குறோம். என்ன மாதிரியான பொய்கள்? நம்முடைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஆண்டவரால் கையாள முடியாது, அவருக்கு இப்படிப்பட்ட குழப்பங்களை கையாள்வதற்கு அவருக்கு இஷ்டமும் கிடையாது, அவருக்கு இதெல்லாம் முக்கியமே இல்லை. இந்த மாதிரியான பொய்லாம் சாத்தான்ட்டு வர பொய். இது எல்லாமே பொய் தான். இதில் உண்மை என்ன அப்படின்னா, என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அதுதான் உண்மை. அதனால இப்போவும் நம்முடைய தேவனை நம்முடைய குழப்பங்களுக்குள்ளும் சிக்கல்களுக்குள்ளும் அழைப்போம். அவரால் இதை கையாள முடியும். வேதத்தில் உள்ள உண்மையை நம்ம மறுபடியும் நம்முடைய இருதயத்தில் சொல்லி அவருக்கு காத்திருப்போம். அவர் நம்முடைய பிரச்சனைகளில் நமக்கு அற்புதம் செய்வார். சரியா? இப்போவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் குழப்பங்களிலும் சிக்கல்களிலும் வேதத்தில் உள்ள உண்மைகளை நாங்கள் மறுபடியும் எங்கள் இருதயத்தில் சொல்கிறதுனால சாத்தான்ட்டு வர்ற எல்லா பொய்களையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.